அலர்ட் வந்துட்டே இருக்கிறா, கொஞ்சம் செக் பண்ணி நோட் பண்ணி கூட. பாஸ் வந்தா ரிப்போர்ட் பண்ணணும். ஆமாம், வேறு என்னென்ன வந்துருக்கு சொல்லி நான் யோசிக்கிறேன். ஹலோ பாஸ் கிட்ட ஏதாவது சொல்லுங்க. ஆமாம் சார், ஷைன் சொல்யூஷன் சார். இப்போ இந்த அலர்ட் நோட் பண்ணி கொடுத்தா சார். ஆமாம், நேற்று ஒரு மெயில் வந்துருந்துச்சு. நான் சீக்கிரம் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடுறேன் சார். நீங்கள் பண்ணி பண்ணாங்க. ஜெய் சார். அதாவது பண்ணாத மாற்றி பண்ணாத கரெக்டாக இருக்கலாம். ஓகே ஓகேடா. இது நோட் பண்ணி சார். நான் டீமோட கனெக்ட் பண்ணுறேன். அவங்க உங்களை இதுக்கு மேலே இது டேக்கிங். Hi guys. பாஸ் Sir, what's okay? It's okay. Sit down. Hi guys. Hi Simon. சார் சாரி, ஐம் ஜஸ்ட் Super busy man அடிக்கிற முன்னாடி பாஸ் முன்னாடி. Okay, good. Guys, I know you're all working very hard. ரொம்ப hard working people இருக்கீங்க. உங்க பொண்ணு பாஸ்? உங்க பொண்ணு? Yeah, she's my daughter. என்னோட பொண்ணு. தம்பி, I know நீங்க வந்து அபிஷியலா ரொம்ப மும்முரமா வர்க் பண்றீங்க, எனக்கு தெரியுது. I can see that, I understand that. ஒரு கால் கிளையண்ட் கால் பண்ணுறாங்க. கிளைண்ட் எனக்கு தான் கால் பண்ணுவாங்க, உங்களுக்கு எப்படி கால் பண்ணுவாங்க? சொல்ல போனா எனக்கு தான் கிளைண்ட் கால் பண்ணுவாங்க. சரி பரவாயில்ல, உங்களுக்கு வேற ஏதாவது கிளைண்ட் கால் பண்றாங்களா? இல்ல சரி ஓகே கைஸ், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்னன்னா ஐ அம் லீவிங் டு துபாய். we miss you sir. That's too much. I know you guys will not miss me. But anyway, என்னன்னா there's an important assignment. நமக்கு ஒரு assignment கிடைச்சிருக்கு. There's a new project. ஒரு new project சைன் பண்ண நான் போறேன். அந்த ப்ராஜெக்ட் நமக்கு கிடைச்சதுன்னா உங்களுக்கு salary hike. Guys, அது மாத்திரம் இல்ல, நீங்கலாம் you've been with me for a long time. ரொம்ப வருஷமா இந்த கம்பெனி தொடர்ந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் you guys been truthful and helpful. So இந்த உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் நமக்கு நல்லபடியா நம்ம முடிச்சு கொடுத்துட்டோம்னா guys, I tell you, company is going to gift you people a car. சாதாரண கார் இல்ல, ரோல்ஸ் ராய்ஸ். என்னாலே வாங்க முடியாது பாருங்க. Okay, we are going to gift you a decent sedan where you and family will enjoy it. Thank you. Okay, but just work hard, nalla work பண்ணுங்க. The important point is situations are worse and war நடக்குது. But I'm leaving anyway. Leaving today. So நாளானைக்கு I'll be back. என்ன பாஸ் உடனே வந்துருவீங்க யோசிக்காதீங்க. சைன் போட தான் நான் போறேன். Okay, as Prime Solution I should represent our company, so I have to go and sign. So நாளானைக்கு evening I'll be here by 4 o'clock. Okay, but ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, before that I heard that there's a problem with the project which is going on now. The client என்ன பேசினாரு, என்னன்னா what is the problem actually? The எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்க. கிராஷ் ஆகுதுங்க. Okay, கிராஷ் ஆச்சுனா அப்புறம் ஃபைல்ஸ்ல கரெக்ட் ஆகும். So அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். பஸ் ஆனா மேனுவலா நம்ம பண்றது. So every time நீங்க மேனுவலா அது ஜம்ப் கொடுத்தா தான் அது போகும். So yeah, அந்த ப்ராப்ளம் இருக்கு. So by tomorrow I want you guys to finish that. ஏன்னா அப்பதான் அந்த ப்ராஜெக்ட் நம்ம ஃப்ரீயா வர்க் பண்ண முடியும். So don't forget, okay? So now I'll be back. Day after tomorrow. Yeah, I'll be back. So thank you. Thank you. Bye சொல்ல. Bye. Uncle bye சொல்ல. Bye uncle சொல்ல. பா சத்தமா சொல்லு. நீங்க சார்வே கூப்பிடலாம். நீங்க மாமாவே கூப்பிடலாம். Oh, very sweet of you guys. Thank you. உட்காருங்க, தலை தெரியாதாங்க. ஸ்கிரீன் பாஸ். Be safe boss. பாப்போம் guys. Bye. So, Bye. Sure. சரியா, நம்ம வர்க் ஸ்டார்ட் பண்ணலாமா? முடிச்சிடணும் நாளைக்கு. ஆமா, இதை முடிச்சிடணும். கிளைண்ட் ஓடிட்டே இருக்காரு. வந்து நம்ம அதெல்லாம் பண்றது நமக்கு தான் தலைவலியான வேலை. ஆட்டோமேட்டிக் பண்ணி விட்டா நம்ம வரைக்கும் போயிடும். என்ன சொல்றேன்? ஜீவா. Yeah bro. Hi bro, Sam bro. Bro. How's your day bro? Bro. Work இருக்கு. Okay. நிறைய work இருக்கு. Already நேற்று work pending இருக்கு. அது சீக்கிரமா முடிக்கணும். என்ன பண்றது தெரியலையே, டைம் வேற இல்ல, ரொம்ப கம்மியா இருக்குல்ல. ஆமா bro. பாசர் நாளைக்கு வந்துருவாரு. முடிச்சிடணும். Hey guys. Hi Sam. Jiva. Bro. Bye man. Very good. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். சொல்லுங்க, சொன்னதானே தெரியும். பாஸோட ஃளைட் கேன்சல் ஆயிடுச்சாம்.
நாளைக்கு வரதா சொல்லியிருந்தாங்க. அதாவது டே ஆஃப்டர் டுமாரோ ஃப்ளைட் கேன்சல் ஆன நாளைக்குனா டுமாரோ நேற்று சொன்னார்ல நாளைக்கு வரேன்ட்டு. ஸோ நாளைக்கு வர போறாரு. ஸோ நாளைக்கு வரதா இருந்தாரு. ஃப்ளைட் கேன்சல் ஆயிடுச்சு கூட. ஒரு மாசம் ஆகலாமா இல்லை ஒரு வாரம் கூட ஆகலாமா மேபி தெரியல. எப்போ வருவாருன்னே தெரியல. ஏன் ஒரு மாசம் அங்க ஏதோ வார் சம்திங் இருக்கு ஏதோ போயிட்டு இருக்குல்ல, அதனால ஃப்ளைட்ல கேன்சல் ஆயிடுச்சு கூட. அதான் நியூஸ் வந்துச்சு. சொல்றது பார்த்தா கார் கிடைக்காது. நம்மளோட சேலரி ஹைக்கு சரி ஒன்றாக ஒர்க் பண்ணுவோம். நிறைய பெண்டிங் ஒர்க் இருக்கு. ஆனா வர மாட்டாரா? நாளைக்கு வர மாட்டாரா? நாளைக்கு கன்ஃபார்ம் வர மாட்டாங்க. Sure, கண்டிப்பா 100% கிடைக்குமா? 200% sure. வர மாட்டேன். ஓகே. இல்ல இல்ல இப்போ ஒர்க் நிறைய நான் பண்ணிட்டாங்க. இது ரிலாக்ஸ்டா பண்ணுவாங்க. ஆமால கொஞ்சம் ரிலாக்ஸ்டா பண்ணுவாங்க. எதுக்கு இருக்கு இது முடிச்சிட்டா ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் இல்லனா சரிடா நீ பாரு. டேய் ஒரு ரீல் பண்ணுவோமா பேசாம? ஆமா போர் அடிக்கல. நீங்க பேசுங்க. இந்த Office reel பண்ணுவோம். முடிச்சிடலாங்க. இன்ஸ்டாகிராம்ல போட்டா ஆமா ஆபீஸ் கண்டென்ட் எதுனா ரீல் பண்ணலாமா? பண்ணுமா? ஏய் அதை எடுத்து வைடா. அது வேற என்ன அப்புறம் பாத்துக்கலாம்டா. பாஸ் தான் இல்லல. ஏன் நாளைக்கு வர மாட்டாரு. டைம் இருக்கு. நிறைய டைம் இருக்கு நமக்கு பண்றதுக்கு. நிறைய டைம் முடிச்சிட்டா ஃப்ரீ ஆயிடும் நமக்கு. அதுக்கு தான் சொல்றேன். அப்புறம் முடிச்சுக்கலாம்டா. வைடா பாத்துக்கலாம்டா. ஒரு படத்தை போடு பாப்போம். என்ன சொல்ற? சும்மா போடு. அது ஒரு புதுசா வந்து போடு. சரி நீங்க என்ன சொல்றத பார்த்தா மேல வேலை செய்ய போயிட்டே இருக்கணும். இல்ல பாஸ் ஆக வர மாட்டேன்றீங்க. எதனா படம் போட்டுருவோமா? ஓ சேனல் தான் ஒரு கால் இருக்கு. அது மூணு ஒரு கேம் போட்டேன். சரி நான் சொல்லிச்சு என்ன பார்க்கணும். டேய் சரி சரி ஜிபா டைம் ஆயிடுச்சுடா. அப்புறம் இன்னும் 1 மணி நேரம் இருக்கு. மாஸ்டர் ஆக மாட்டேன் வாடா வீட்டுக்கு. அதான் இல்ல இல்ல அதான் இல்ல நாளைக்கு பண்ணலாம். ஃபோன் பண்ணாருன்னா கரண்ட் இல்லைன்னு சொல்லி ஆஃபீஸ்ல அவ்வளோதான். பாஸ் இல்லனா லேட்டா வருது ஆபீஸ்க்கு எல்லாம். பாஸ் என்ன லேட்டா வரியா? நீ சீக்கிரமா வந்துட்ட. என்ன சொல்ற லேட்டு. எங்க இங்க இருக்கிறவங்க நாளை காணோம். சும்மாவே லேட்டா தான் வருவான். ஆஃபீஸ்ல ஒரு டயர்ட் ஆச்சு கூட இப்படி வச்சிட்டு. சரி சரி இன்னைக்கு ஒர்க் பண்ணலாமா? எப்படி நானடா நான் எனக்கு ஒர்க் பண்ணுங்க. இன்னைக்கு ஒர்க் பண்ணலாமா? பாஸ் தான் ஆக மாட்டேன்ல. பொறுமையா பண்ணிக்கலாம். இருக்கு இருக்குடா. நாளைக்கு முடிச்சிடலாம். இப்படி பாஸ் வரதுக்கு இன்னும் ஒரு மாசம் ஒரு மாசம் இருக்கு. ஒரு நாள் முடிச்சிடலாம் நம்ம. சரி என்ன பண்ண போறோம் இப்போ? நான் கேம் விளையாட போறோமா? கேமா? அப்ப நான் தூங்கிட்டு வரேன். நைட் போர் அடிக்குதுடா. வேற எதுனா பண்ணலாம்டா. என்ன பண்ணலாம் நீ சொல்லு. நான் மூலியா வாங்க மாட்டேன் மாதிரி பார்க்கலாம். போட்டா டைம் போறதே தெரியாது. வாயை போடு ஃபர்ஸ்ட். ஏய் ஸ்நாக்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணாங்கடா. ஸ்நாக்ஸா? ஆர்டர் பண்ணு. சாப்பிட்டே பார்க்கலாம்ல. ஆமா சாப்பிட்டே பார்க்கலாம்ல. கூட நல்ல ஸ்நாக்ஸ் ஆர்டர் பண்ணு. ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு படுத்துக்கிறேன் பேசாம. ஏய் நீ படுறா போய் ஸ்நாக்ஸ் அப்புறம் நீ சாப்பிடு. படுக்கிறதுனா போனா போ. சரி சீக்கிரம் எல்லாம் நான் சரி போன் எடுத்து வைக்கிறேன். போடு. பார்த்துக்கலாம். What's this? பாஸ் முடியல. முடியல சீக்கிரம் முடியல. என்னடா இது? இந்த பாஸ் சொல்லுங்க. துணி வந்துருச்சு பாஸ். துணி வந்துச்சு. ஏய் லேப்டாப் என்னடா ஆன் ஆகுது? பாஸ் லேப்டாப் ரொம்ப சொல்லறது பாஸ். லேப்டாப் சொல்லல. புது லேப்டாப் வாங்கி கொடுங்க பாஸ் கம்பெனிக்கு. My goodness. பாஸ் நீங்க பாஸ் ஹலோ தம்பி வெயிட் போட வை. நான் பாத்துட்டேன். நீ பண்ணதெல்லாம் பார்த்து வை. Keep it down I say. பாஸ் நீங்க பாஸ் சொன்னீங்க. என் ஃப்ளைட் தான் கேன்சல் ஆச்சுன்னு சொன்னேன். மத்த ஃப்ளைட் கேன்சல் ஆச்சுன்னு சொல்லவே இல்லை. உங்களுக்கு கேட்டா ஒழுங்கா கேட்க மாட்டியாடா? ஏய் அப்படி என்ன சொன்னாங்க ஃளைட் கேன்சல் ஆயிடுச்சு வர ஒரு மாசம் பண்ணாங்க. நான் அப்பவே சொன்னேன் பாஸ். பாஸ் வருவாரு கரெக்ட் டைம் எல்லாம் முடிக்கணும். இவனுங்க கேட்காம இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்காங்க. பாஸ் இப்படி சொல்றாங்க பாஸ். இருக்கு பாருங்க கேம் தலைவர் இருக்கு. ரெண்டு ஆஃபீஸ் வைஃபை ஃபுல்லா. நீ மட்டும் என்ன தம்பி ஆபீஸ் ஏசி தான் யூஸ் பண்றது தூங்குறதுக்கு. எல்லாம் கேளுங்க பாஸ். ஆபீஸ் காசுல ஸ்நாக்ஸ் ஆர்டர் போட்டு சாப்பிடுறாங்க ரெண்டு பேரும். பாஸ் இதோட தான் பாஸ் சாப்பிட்டா. அது நோட்டிபிகேஷன் இல்லையா? அது கேம் ஜம்ப் பண்றது வந்து அட பாவிங்களா. உங்களை நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு போனேன். உங்களை நம்பி ஒரு பெரிய பொறுப்புக்காக சைன் பண்ண போயிட்டு வந்தா இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கீங்க.
நீங்க 3 பேரும் you're fired. பஸ் நீங்க 3 பேரும் எனக்கு தேவையே கிடையாது. சொல்லு you're fired ன்னு சொல்லு. You're fired. Get out of my office. போங்க வெளியில. ஸ்நாக்ஸ் என்ன வெளியில போங்க. You are fired. அது கம்பி தான் பாஸ் இருக்கும். என்ன நான் உங்க நம்பியே விட்டு போனேன். நான் வரனா வரலையோ what is your job? உண்மையா இருக்கிறத விட்டு ஒழுங்கா வேலை செய்யறத விட்டு படுத்து தூங்குறது, கேம் விளையாடுறது, ஆபீஸ் காசை திங்கிறது, வேற என்ன பண்ணீங்களோ தெரியாது எனக்கு. You are fired. 3 பேர் வெளியில போங்க. லாஸ்ட் எக்ஸ்கியூஸ் பஸ். You are fired. வெளியில போங்க. Get out. போங்க வெளியில. உங்க சம்பள பாக்கிய வாங்கிட்டு போங்க. சமூகம் வெளியில. Hello everyone. என்னது ஸ்கிட் பாத்தீங்களா? this is the truth. உண்மையாவே இன்னைக்கு வேலை செய்யறவங்க கூட வேலை செய்யற இடத்துல உண்மையா இல்ல. தயவு செய்து உங்க பாஸஸ்க்கு உண்மையா இருந்த கடவுள் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் தான். இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது உண்மையான ஒரு வாழ்க்கை. ஒருவேளை பாஸ் பார்க்கறாரோ பார்க்கலையோ, ஆண்டவர் பார்த்துட்டு இருக்காருன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால உண்மையா இருங்க. உண்மையான மனுஷனுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை அவர் கண்டிப்பாக கொடுப்பார். பி ட்ரூத்ஃபுல். ஒருவேளை நம்ம கண்ணில் போய் வச்சு நான் ஜெபம் பண்ணலாமா? அன்புலாமவரே, இந்த வேலைக்காக நன்றி. எங்களோட பேசுங்க, எங்களோட இடை பண்ணுங்க. Let this time be useful one. அதுவரை அநேகர் அப்பா இன்னைக்கு இந்த ரெசரக்ஷன் டேல அப்பா உங்களுடைய வார்த்தைக்காக காத்திருக்கலாம். அவளை இன்னைக்கு நீங்க திட்டமும் தெளிவுமா அவங்களோட பேசுங்க. நீங்க எதிர்பார்க்கிறது உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை. ஏன்னா நீங்க வரும் பொழுது ஒரு சிலருக்கு, நிறைய பேருக்கு எத்தனையோ தீர்க்க தரிசனங்கள் வந்துருச்சு, எத்தனையோ காரியம் வந்துச்சு, இன்னும் இயேசு வரல, வர மாட்டாரா, இப்படிப்பட்ட கேள்வியோடு இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவரை எங்கள் மூலமாய், ஆண்டவரை என் மூலமாய், ஆண்டவரை எனக்கும் சரி, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பார்க்கிற ஆண்டவரை நேயர்களுக்கும் ஆண்டவரை நீ பேச போகிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். ஒரு அருமையான ஒரு ஸ்கிட் நீங்க பாத்தீங்கன்னா, அந்த ஆபீஸ்ல அந்த பாஸ் வந்து அவங்கள நம்பி அந்த ப்ராஜெக்ட்ஸை கொடுத்துட்டு போயிருப்பார். அவங்கள நம்பி இன்னொரு ப்ராஜெக்டும் சைன் பண்ண போயிருப்பார். ஆனா அவங்க பாத்தீங்கன்னா அவர் வரல, அவர் வரமாட்டாருன்னு தெரிஞ்ச உடனே, ஒரு பாஸ் டெய்லியும் வர்றாரு அப்படின்றதுனால அவங்க கரெக்டா வேலையை செஞ்சிருக்கலாம். அப்போ பாஸ் தினமும் வரல, திடீர்னு 1 மாசம் வரமாட்டாருன்னா அவங்க நிலைமை எப்படி ஆயிடுச்சு பாத்தீங்களா? ஒருத்தர் வேலை செய்யணும்னு சொல்லும் போது கூட இன்னொருத்தர் அப்புறம் பார்த்துக்கலாம், கரெக்ட் ஆயிட்டாங்க. இனி உண்மையாவே ஆண்டவர் அறிந்த நீங்களும் சரி, அறியாத அநேகரும் சரி, இன்னைக்கு இப்படிப்பட்ட உண்மை இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வதை பார்க்கிறது வேதனையான ஒரு விஷயம். ஒருவேளை உங்களுடைய பாஸுக்கு உண்மையா இருங்க. ஏன்னா நமக்கு பெரிய பாஸ் ஒருத்தர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் தான் நம்மளை ஆஸ்வதிக்க முடியும். உங்க உலக பிரகாரமான பாஸ் பார்க்கல, அவர் வந்து என்னை சந்திச்சு பார்க்கல, நான் பண்ற வேலையை பார்க்கல, அவர் லீவ்ல இருக்காரு, இந்த மேம் லீவ்ல இருக்காங்க, அந்த சார் லீவ்ல இருக்காங்க, அவங்க பார்க்கல அப்படின்ற பாயிண்டே இருக்காது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை பார்த்து கொண்டிருக்கிறார். இவரை பாத்தீங்கன்னா அவர் ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு போவார். இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்காரு. என்னன்னா அவர் பிள்ளையாய் அவருக்கு சாட்சியாய் வாழ்வது ஒரு பெரிய பொறுப்பை அவர் கொடுத்திருக்கிறார்ல. ஆனா இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கணும்னா அவருக்காக நம்ம தயாரா இருக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோம்னா அவர் எப்போ வருவாருன்னு தெரியாது, எப்போ வருவாருன்னு தெரியாது. அவர் வரதுக்குள்ள எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணணும் லைஃப்ல. அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர் எப்போ வருவாருன்னு தெரியாதுன்றது நீங்க யோசித்து பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம். எப்போ வருவாருன்றது தெரியவே தெரியாதுன்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இதுல என்ன முக்கியமான விஷயம் இருக்கு? எப்போ வருவாருன்னு தெரியாதுன்னா அப்ப எப்படி நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கணும் இல்ல? ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது, but the day of the Lord will come as unexpectedly as a thief, then the heaven will pass away with a terrible noise. அது வரது எப்படி இருக்கும் பாருங்க, ஒரு திருடனை போல வருவாராம். ஒருவேளை இந்த ஸ்கிட்ல நீங்க பாத்தீங்கன்னா பாஸ் சடனா வந்து உட்கார்ற, தூங்கிட்டு இருந்தவன், மூவி பார்த்துட்டு இருந்தவன், போனை நோண்டிட்டு இருந்தவன், கேம்ஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டு ஐயோ அவர் என்ன பண்ணான்னு பாத்தீங்கல்ல, திட்டினது மாத்திரம் இல்ல, get out of the office, you are fired. ஒருவேளை கர்த்தருக்கு நீங்க உண்மையா இருப்பினும் இருந்தால் மாத்திரம்தான் அவர் உங்களை சேர்த்துக் கொள்வார். நீங்க அனலும் இல்லாம குளிரும் இல்லாம இருந்தீங்கன்னா உங்களை வாந்தி பண்ணி போடுவார்.
ஒருவேளை அவர் திரும்ப வருவாரா? கண்டிப்பா வருவாருங்க என் தேவன். ஏன்னா நான் சங்கீதத்துல ஒரு வசனம் வாசித்தேன், 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சும்மா வாசித்து பாத்தீங்கன்னா அதுல என் தேவனே என்னை ஏன் கைவிட்டீர், அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எங்க சங்கீதத்துல அவரு தாவீது கிட்டத்தட்ட 1000 வருஷம் முன்னாடி எழுதியிருக்காரு. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படுவார்ன்றது தீர்க்க தரிசனம் அப்போ எழுதியிருக்காரு. அவர் எத்தனை வருஷம், கிட்டத்தட்ட ஒரு 1000 இயர்ஸ், எக்ஸாக்டா நமக்கு சொல்ல முடியாதுங்க இயர்ஸ், 1000 இயர்ஸ் வச்சுப்போமே. அப்போ அது நடந்துதா நடக்கலையா? இயேசு வந்தார்ல, அந்த சத்தியம் ஆண்டவர் வெளிப்படுத்தின விஷயம் நடக்கணும்ன்றதுக்காகவே ஆண்டவர் அந்த வார்த்தையை அங்க பயன்படுத்துறதுக்கு ஒரு வழிநடத்தல் வருதாங்க, என்னை ஏன் கைவிட்டேன். அப்போ முன்னாடியே அந்த சத்தியம் சொல்லப்பட்டது, அந்த சத்தியம் நிறைவேறியது. ஆனா காலம் எடுத்தது. அதனால இயேசு வரமாட்டார், திடீர்னு வருவாரு. இன்னைக்கு பாப்பா எங்க பார்த்தாலும் வார்ஸ், எங்க பார்த்தாலும் சண்டை, என்னமோ நடந்துட்டு இருக்கு உலகத்துல. பாவங்கள் பெருகிடுச்சு, ஃபால்ஸ் டீச்சிங் வந்துருச்சு. அவர் வருவார். ஆனா அவர் நாளைக்கு வருவாரு, நாளைக்கு வருவாரு நீ யோசிக்கிறதுக்கு பதிலா அவர் எப்ப வந்தாலும் ரெடியா இருக்கிறது நம்ம மனசு ரெடியா இருக்கணும். ஏன்னா வரும்பொழுது நம்மளை அணைத்துக் கொள்ள வேண்டும். அவர் வரும்பொழுது கரம் அசைச்சு கூப்பிடணும், அப்படி கூப்பிடணும். நம்மளை பார்த்து முறைக்க கூடாது. இந்த ஸ்கிட்ல பாத்தீங்கன்னா பாஸுக்கு கோவம் வந்துச்சு, முறைச்சாரு, வெறுப்பா பார்த்தாரு. நல்ல சந்தோஷமா சகஜமா பேசிட்டு இருந்த பாஸ் வெறுப்பா பாக்குறாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள தள்ளப்பட்டது தள்ளது யாருன்னா அவங்கதான். ஒருவேளை இன்னைக்கு நம்மள ஆண்டவர் பார்க்கும் பொழுது சந்தோஷமா அணைத்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் கர்த்தர் நம்மகிட்ட விரும்புகிறார், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. பாருங்க, திருடனை போல வருவாராம். எனக்கு ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப என்னை பாதிச்சது என்னன்னா, ரெவலேஷன் வாசிட்டு இருக்கும் போது ஆண்டவர் என்ன பண்றாரு, டைம் கொடுக்குறாரு. ஏன் நேபுகாத்நேசருக்கு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா 12 மாசம் டைம் கொடுக்குறாரு. தானியேல் மூலமா வெளிப்படுத்துறாரு, உங்களை நீங்க ஆண்டவரை பணிச்சுக்கோங்க, ஆண்டவர் உங்களுக்கு கிருபையா வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னா சொல்றாரு. தானியேல் சொல்லியும் நேபுகாத்நேசர் என்ன பண்றாரு, கேட்கல. 12 மாசம் டைம் ஆண்டவர் அவர் திருந்துறதுக்காக டைம் கொடுக்குறாரு. ஆனா அவர் என்ன பண்றாரு, திருந்தாம பெருமையில நான் கட்டிய ஊர் அல்லவா, நான் கட்டிய தேசம் அல்லவான்னு சொல்ல ஆண்டவர் இம்மீடியட்டா அடிக்கிறார் அவர். அப்போ கடவுள் டைம் கொடுத்துட்டு இருக்காரு நமக்கு. அவர் வரணுமே பணம் வரலாங்க, நாம அவருக்கு என்னன்னா என் பிள்ளைங்க மனம் திரும்பி என்கிட்ட வருமா, என்கிட்ட வரணுமே, அதுக்காக தான் அவர் காத்து கொண்டிருக்கிறார். God is giving you some time. God is giving you some time. ஒரு பெற்றோரா பிள்ளைக்கு டைம் கொடுக்குறோம்ல, திருந்துட்டோம், அவனா திருந்துட்டு வரட்டும், நம்ம வெயிட் பண்ணுவோம், நம்ம ஜெபிப்போம். நம்ம உடனே தூக்கி எரிஞ்சு உதறி தள்ளுறதுல, உதறியே தள்ளினாலும் நம்ம மனசை என் பிள்ளை திரும்பி வரணுமா, என் பிள்ளை திரும்பி வரணுமே சொல்லி காத்துக்கிட்டு இருக்கோம் எத்தனையோ பேர். யோசிச்சு பாருங்க, God is waiting. அந்த நேரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ரெவலேஷன் அப்படிதான் இருக்கு, நேரத்தை கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவருக்காக மார்த்தேசா மரித்தவங்க எல்லாம் அந்த பலிபீடத்துக்கு கீழே அந்த சத்தம் கேட்கிற எப்படின்னா, எப்போ இது பண்ணுவீங்கன்னும் போது ஆண்டவர் சொல்றாரு, உங்களை மாதிரி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, God is giving you some time. இன்னைக்கு மனம் மாறணும்னா ஆண்டவர் கையை நீட்டுவார், கண்டிப்பா நீட்டுவார். ஏன் எப்போ சரி நீங்க மனம் மாறாம இருக்கீங்க, திடீர் மட்டும் என்ன பண்றீங்க, அப்ப நீங்க யோசிச்சு என்ன பண்ண முடியும்? இந்த லேம்ப் வச்சுட்டு ப்ரிப்பேர்டே இல்லாம சொல்லுவாங்க, என்ன சொல்றது, ஃபூலிஷ் சொல்லுங்க. என்னது அவங்க அந்த கன்னிகைகள்ல they were not ready. ரெடியா இருக்கிறவங்க மனவாளவங்க போயிட்டாங்க, ரெடியா இல்லாதவங்க. அப்போ அவர் எப்போ வேணாலும் வருவாரு. அதான் வசனம் சொல்லுது, திருடனை போல அவர் வருவாரா, வருவா. அவர் வரும்போது எப்படி இருக்கும் பாருங்க. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். The heavens will pass away with a terrible noise. Heavens, அதாவது the sky எதுவுமே அப்படியே எல்லாம் தெரிச்சுக்கிட்டு ஓடும். எவ்வளவு வல்லமையான பாருங்க ஆண்டவர். அப்புறம் பாருங்க, the very elements themselves will disappear in fire. எல்லாம் அப்படியே மறைஞ்சு போயிடும் நெருப்புல. அப்படி நெருப்புல ஒரு பேப்பரை எரிச்சோம்னா இப்படி பண்ணோன்னு என்ன பார்த்துருக்கீங்களா, அப்படியே கருப்பாடியே சுத்தமா ஒண்ணு இல்லாம போயிடும். பார்த்துருக்கீங்களா, கொசிக்கு போயிடும், ஒண்ணுமே இல்லாம போயிடும். அதுக்கப்புறம் பாருங்க, the earth and everything on it will be found to deserve judgment. பாருங்க, earth and everything on it இந்த earth, அதாவது இந்த பூமியில இருக்கிற எல்லாத்துக்கும் அவர் ஜட்ஜ்மெண்டை கொடுக்க வருவார். கண்டிப்பாக என் தேவன் வருவார். ஒருவேளை நீங்களும் நானும் அவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும் போது என்ன சொல்லணும்னா, என் பிள்ளை பாருங்க,
நீ நீதி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க, வா என் கூட. அப்படி சொல்லணும். ஒருவேளை இன்னைக்கு நமக்கு ரிசரக்ஷன் டேவா நம்ம வாழ்க்கையில இந்த நொடியில நம்ம இருதயம் மாற வேண்டும். இந்த நொடியில இயேசு கிறிஸ்து எனக்கு மரித்திருக்கிறார், அவர் உயிரோடு எழும்பியிருக்கிறார், என் பாவ கரைகளை அவர் மாற்றுவார், அவர் என்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார், அவர் என்னை பரிசுத்தப்படுத்துவார், இன்னைக்கே எனக்கு ரட்சணிய நாள் அப்படின்னு சொல்லி நீங்க இன்னைக்கு ஜெபிக்க போறீங்க. இன்னைக்கு தாங்க நமக்கு ரிசரக்ஷன் டே. ஒருவேளை நிறைய பேர் விழுந்து எந்திரிச்சிட்டு இருக்கேன், ஆண்டவன் விடுதலை கொடுப்பார். ஒருவேளை குடிக்கோ இல்ல தவறான பழக்கத்துக்கோ இல்ல திருமணமாகி தவறான ரிலேஷன்ஷிப் இருக்கும் எத்தனையோ பேர் இருக்கிறார். தயவு செய்து இன்னைக்கு ஆகிட்ட ஒப்பு கொடுங்க. உங்க வாழ்க்கைகளை நிறைய யங்ஸ்டர்ஸ் அப்பா அம்மா தெரியாம எவ்வளவோ திருட்டுத்தனத்தை ஈடுபட்டு இருக்கீங்க. கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்கிறார். என் மூலமாய் பேசிக் கொண்டிருக்கிற நிறைய யங்ஸ்டர்ஸ், ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க எத்தனையோ பேர் ட்ரக்ஸ் ஆண்டவர் வாய்ப்பை கொடுக்கிறார். இன்றைக்கே உனக்கு ரட்சணை நாள், இன்னைக்கே மனம் திறந்து நான் திரும்ப வருவேன். ஆண்டவர் திரும்ப வர போகிறார். இன்னைக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஏபுகாத் நேசருக்கு 12 மாதம் கொடுத்த காலம், இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காலத்தை கொடுக்கிறார். I'm giving you some time, come back to me. Risha dalabaudaraba, don't play in your life. ஆண்டவர் ஸ்ட்ரைட்டா பேசி கொண்டிருக்கிறார். come back. ஆண்டவர் வாய்ப்பை கொடுக்கிறார். ஏன்னா ஆண்டவர் எப்போ வேணாலும் வருவாங்க. ஏன் நேரா தான் வரணும்னு நினைக்கிறீங்களா? இப்ப எங்க மூலமா அவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறார், எங்க மூலமா அவங்க கிட்ட பேசி கொண்டிருக்கிறார். always remember God is speaking. கண்ணை மூடி ஜெபிக்கலாம். நம்ம நிறைந்த ஆண்டவரே, நல்ல நேரத்துக்கு நன்றி அப்பா. எங்களோடு பேசுறது, எங்களோடு இடைப்பட்டிருக்கிற உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்க உள்ளங்கள் திறக்கப்படட்டும். இன்றைக்கே எங்களுக்கு ரட்சணிய நாள் அப்பா. ஈஷா தாலா பௌதரபா, யாரெல்லாம் கடினமான சூழல் இருக்காங்க இப்பவே ஒரு விடுதலை, யாரெல்லாம் இந்த பாவத்திலிருந்து வெளில வர முடியலன்னு நினைக்கிறவங்க இப்பவே ஒரு விடுதலை. ரீ பௌதலா தரபா, ஒரு ரட்சிப்பை அவங்களுக்கு கடன் கொடுங்க. குடும்பத்துல ரட்சிப்பை கொடுங்க. பிள்ளைகளுக்கு, கணவனுக்கு, மனைவிக்கு எல்லாம் ரட்சிப்பை கொடுங்க. எல்லாம் ஆண்டவரை பரிசுத்தமாய் மாறட்டும். தேவ சித்தமுள்ள ஒரு பிள்ளையாய் மாறட்டும். நீ பரிசுத்தரா இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தமாய் மாற இப்பவே எங்க மேல வல்லமை போடுங்க. விளையாட்டுத்தனம் வேண்டாம் ஆண்டவரே. அப்பா நீங்க எப்போ வருவீர் என்று தெரியாது, எங்க வாழ்க்கை எப்போ முடியும் என்று தெரியாது ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில நாங்க தயாரா இருக்க ரீஷா தாலா எங்களுக்கு இப்பவே மனதை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கே எங்களுக்கு ரிசரக்ஷன் டே ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம். எங்க கரைகளை எடுத்து போட்டதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பார்க்கிற ஒவ்வொருத்தையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா கிராஸ் டிவி ஊழியர்களை ஆசீர்வதிங்க, அண்ணாக்கு ஆசீர்வதிங்க, உடன் ஊழியம் செய்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க, மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you all. Happy Resurrection Day. Thank you.